ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி தான்ப்பா இறக்கத்திலே ரொம்பவும் வலுவான அணி, அது மட்டும் இல்லாமல் ஆபத்தான அணி கண்டிப்பாக. ஆனால் இந்தியாவை நாங்கள் ஒரு நாள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணி நட்சத்திர வீரரான டிராவஸ் ஹெட், இந்தியாவுக்குன்னே ஒரு கண்டமான பிளேயர்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிராவஸ் ஹெட் அவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஆஸ்திரேலியாவுக்கு இப்போது டேவிட் வார்னர் ரிட்டையர் ஆகிட்டார். அதுக்கு அடுத்தது இவர் தான் இப்போது ஓப்பனிங்கில் ஒரு ஸ்டாண்டர்ட் பிளேயர்னு சொல்லலாம், சூப்பரான பிளேயர்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி ரொம்ப ஆபத்தான அணி தான். அந்த அணி பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியாவை அடித்தா ரொம்ப நாங்கள் பெருமைப்படுவோம் எப்போவுமே. ஏன்னா ரொம்ப தரமான அணி, உலகில் தலை சிறந்த அணி. கண்டிப்பாக அவங்கள போல் ஒரு பெரிய டீம் அடிக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இருக்கும். இருந்தாலும் இந்தியாவில் வெரைட்டி பிளேயர் இருக்காங்க. டெஸ்ட் ஃபார்மெட்டு, T20 ஃபார்மெட், ODI ஃபார்மெட் சொல்லிட்டு வெரைட்டி பிளேயர் நிறைய வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இப்போ நம்பர் 1 அணியாக இருக்காங்க 3 விதமான ஃபார்மெட்லேயும். அதனால் கண்டிப்பாக இந்திய அணியை நாங்கள் அடுத்து எதனா ஒரு ICC ட்ராஃபி, எதனா ஒரு ICC தொடரில் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை அந்த டைமில் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இல்லைனா ஓகே, ஒரு ஏதோ ஜாலியாக பேசியிருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிராவஸ் ஹெட் அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு கண்டன்னு சொல்லலாங்க. எந்த மேட்ச்னா இருக்கட்டும், இந்தியா கிட்டே வந்தாலே எல்லோரும் பாலா பார்த்து தான் அடிப்பாங்க. ஆனால் அவர் இந்தியன் டீமை கேட்டாலே அடிப்பார். அந்த மாதிரி ஒரு பிளேயர், நல்ல இந்தியாவுக்கு எப்பவுமே ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காரு. அதனால் இவர் இந்த மாதிரி பேசியிருக்கிறது ரொம்பவே ஆபத்தாக இருக்குது. அடுத்த ICC ட்ராஃபினா என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி தான் வருது. அதில் இந்திய அணி விளையாடாதுன்னு ஒரு சந்தேகத்தில் இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானில் போய் விளையாடணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ICC பாகிஸ்தானில் போய் விளையாடுறதுக்கு அனுமதி கொடுக்கல நமக்கு இந்திய அணிக்கு. அது வெயிட் பண்ணி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர் வேறு ICC ட்ராஃபியில் திருப்பி இந்திய அணியை வீழ்த்தவுன்னு சொல்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஐ திங்க் ஒன்று இந்த சாம்பியன் ட்ராஃபியில் மோதலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அப்படியே வரப்போகுது. அதில் 2 டீம், டாப் 2 டீம் ஃபைனல் ஆடும். அது இந்தியா ஆஸ்திரேலியா இருந்தால் கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு வாட்டி இந்தியாவை நம்ம ஆஸ்திரேலியா வந்து இந்தியாவை வீழ்த்திருக்கு. இதே டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தான் லாஸ்ட் இயர். அதுக்கு பை வாங்குற விதமாக நாங்கள் உங்களை வீழ்த்து நம்ம சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக இது இப்படியே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் நம்மளை ஜெயிக்குதும் அவங்க நம்மளை ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக தான் போயிட்டுருக்கும். இதுதான் கிரிக்கெட். பட் நம்ம எப்பவுமே மேட்ச் முன்னெல்லாம் எதுவும் பேசிக்க மாட்டோம். பட் ஆஸ்திரேலியா வீரர், பாகிஸ்தான் வீரர்லாம் எப்போவுமே மேட்ச்சுக்கு முன்னே பேசிப்பாங்க. நாங்கள் இவங்களை அடிப்போம். ஏன்னா பேட் கமெண்ட்ஸே பார்த்துருப்பீங்க. T20 இதுக்கு முன்னே மேட்ச் T20 உலகக்கோப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே எந்த டீம் 4 டீம் செமிஃபைனல் வரும் சொன்னதுக்கு 1 ஆஸ்திரேலியா வரும், 3 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னார். வாய் கொடுத்து காலி ஆகிட்டார். செமி கூட குவாலிஃபைட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி இந்திய அணியை வீழ்த்தோன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த ஒரு ICC சாம்பியன் ட்ராஃபியோ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போ எந்த அணி ஜெயிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.